Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு டே 52. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பாஸ்ட் டென்ஸோட டைப்ஸ், அதோட சென்டென்சஸ் எப்படி எழுதுறது, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது எல்லாமே பார்த்துருந்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது எல்லாமே பார்த்துருந்தோம். அது வந்து தமிழில் வந்து நமக்கு என்ன சென்டென்ஸ் வரும், அதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது ஒவ்வொரு டைப்புக்கும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் மற்றதெல்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ் பார்க்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து முடிஞ்ச விஷயம், கடந்த காலத்தில் நடந்த விஷயம். ஓகே, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துக்கு நம்ம நேற்று போயிருக்கோம் அப்படின்னா நான் நேற்று போனேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மூவி வந்து நம்ம பார்க்க போகிறோம். மூவி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னு கேட்டால் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது எல்லாமே வந்து கடந்த காலத்தில் முடிஞ்ச விஷயம். முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறது அப்படி சொல்ல வரல. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, நெக்ஸ்ட்டு நேற்று நான் போனேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நார்மலாக வந்து முடிஞ்ச விஷயத்தை தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு படம் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. 7 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சென்டென்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகலை. ஓகே, அப்போது த ஃபிலிம் ஸ்டார்டட் அட் 7 PM. ஓகே, ஃபில்ம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆணுச்சு? 7 PMக்கு ஸ்டார்ட் ஆணுச்சு. நெக்ஸ்ட்டு மனோஜ் வந்து எப்போ இந்த இடத்த விட்டு போனான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த இடத்த விட்டு அவங்க காலி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, மனோஜ் எப்போ இந்த இடத்த காலி பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அவன் இந்த இடத்த விட்டு எப்போ போனான்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டான் அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். ஓகே, மனோஜ் 1 மாதத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதுறது? மனோஜ் லெஃப்ட் திஸ் place a month ago. இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் தானே. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வந்து எப்படி வரணும்? பாஸ்ட் டென்ஸில் வரணும். இவ்வளோதான் இதோட ஃபார்மெட். இது வந்து போன வீடியோவில் சொன்னதுனால நான் ஸ்டார்டிங்கில் சொல்லலை. இந்த ஃபார்மெட்டில் தான் எழுதணும். இப்போ த ஃபிலிம் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட்டு, ஸ்டார்டட் பாஸ்ட் டென்ஸில் வேர்ப் வந்திருக்கு. இதுதான் மெயின் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம எழுதுறதெல்லாம் வந்து கிராமர் படி நம்ம இந்த ப்ரிப்போசிஷன் எங்கே எழுதணும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதை வச்சு எழுதிக்கலாம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா மெயின் வந்து சப்ஜெக்ட்டு, வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மனோஜ் அப்படின்றது சப்ஜெக்ட்டு, லெஃப்ட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, உன்னோட ப்ராஜெக்டை நீ எப்போ முடிச்ச அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. என்னோடய ப்ராஜெக்டை நான் லாஸ்ட் வீக்கே முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். முடிச்சிட்டேன், செஞ்சு முடித்த ஒரு விஷயம். ஓகே, அப்போது அதை எப்படி எழுதுறது? ஐ ஃபினிஷ்ட் மை ப்ராஜெக்ட் லாஸ்ட் வீக். இப்போ இந்த இடத்துல எது மெயின்? சப்ஜெக்டும் வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். இதுதான் வந்து மெயின். ஓகே, ஐ ஃபினிஷ்டு மை ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குறதா இருந்தால் கூட ஐ ஃபினிஷ்டு மை ப்ராஜெக்ட் லாஸ்ட் வீக், இந்த மாதிரி சேர்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு, அவன் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படிப்பான். அவன் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படிப்பான் அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும். அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும், ருட்டீன் அந்த இதில் வந்துடும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது அவன் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படித்தான். இது வந்து முடிஞ்சிற விஷயம்.
முடிஞ்சிருச்சு, படித்தான் அதனால் இவ்வளோ மார்க் எடுத்தான். ஒரு நாளைக்கு அவன் நிறைய நேரம் படித்தான் அப்படின்னு சொல்கிறது. இதே ஒரு நாளைக்கு அவன் நிறைய நேரம் படிப்பான் அப்படின்னா அவன் எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயமா வந்துடும். படித்தான் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் டென்ஸ். படிப்பான் அப்படின்னா அவன் எப்போவுமே அதை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கும்போது அவன் ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படித்தான் அப்படின்றது. ஓகே, இப்போ அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது? ஹீ ஸ்டடீட் many hours every day. he subject, studied verb past tense இருக்கு. he studied அவன் படித்தான், அது நிறைய நேரம் படித்தான். many hours every day daily ஒவ்வொரு நாளும் அவன் நிறைய நேரம் படித்தான். நெக்ஸ்ட்டு, இப்போ ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூரில் நிறைய கோயில் கட்டியிருக்கார். ஓகே, நிறைய கோயில் கட்டினார். ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் நிறைய கோவில் கட்டினார் அப்படின்றத எப்படி எழுதுவோம்? இது வந்து பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ராஜராஜ சோழன் built சில temples. ஓகே, several temples in Tanjore. ஓகே, ராஜராஜ சோழன் அப்படின்றது சப்ஜெக்ட், பில்ட் அப்படின்றது verb past tense. நெக்ஸ்ட்டு, அக்பர் நிறைய இடங்களுக்கு வந்து படையெடுத்தார் அப்படின்னு சொல்கிறது. படையெடுக்கிறதுக்கு பேர் வந்து இன்வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வேட். இப்போ அக்பர் வந்து நிறைய இடங்களுக்கு படையெடுத்தார். அக்பர் இன்வேட் அப்படின்றது தான் படையெடுக்கிறது. இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் போடணும் அப்படின்றதுக்காக இன்வேடட். ஓகே, இன்வேடட் மெனி பிளேசஸ். அவ்வளோதான், சப்ஜெக்ட் வேர்பு பாஸ்ட் டென்ஸில் வந்துருச்சு. ஓகே, இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதும். நெக்ஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் நேற்று கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன ஃபார்மேட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வாஸ் அல்லது வேர். வாஸ் எங்கே போடணும், வேர் எங்கே போடணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாஸ் அப்படின்றது ஹீ ஷீ இட்டு, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலராக வருது இல்லையா? அதுக்கு மட்டும்தான் வாஸ் போடணும், மற்ற எல்லாத்துக்குமே வந்து வேர் போடணும். ஓகே, அதாவது சப்ஜெக்ட்டு ஹீ ஷீ இட், அவள் அவன் அது அப்படின்னு வருது. இல்லை ஒரு ஹீ அப்படின்றதுக்கு ஒரு நேம் ரவி அப்படின்ற நேம் வருது. இல்லை ஷீ அப்படின்றதுக்கு செல்வி அப்படின்ற ஒரு நேம் வருது. ஈட் அப்படின்றதுக்கு கேட் அப்படின்னு வருது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் வாஸ் போடணும் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில். அப்படி இல்லை அப்படின்னா வேர் போடணும். ஓகே, ஐ, யூ, வி, தே இது எல்லாத்துக்குமே வந்து வேர் வரும். ஓகேவா? ப்ளஸ் வேர்பு. அந்த வேர்போடு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎன்ஜி சேர்க்கணும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே வேர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஓகே, அப்போ கோ அப்படின்னு இருக்குன்னா கோயிங் அப்படின்னு போடணும். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் வாஸ் அல்லது வேர். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன சொல்லியிருந்தோம்? ஈஸ் இல்லைனா ஆர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஆம், ஈஸ், ஆர். ஆம் எதுக்கு வரும்? ஐக்கு வரும். ஈஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், இங்கே மாதிரியே ஹீ ஷீட்டுக்கு வரும். ஆர் அப்படின்றது யூ, வி, தே இது எல்லாத்துக்கும் வரும். ஓகே, ஆனால் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது வேர்போட ஐஎன்ஜி வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, நான் அவன் வீட்டுக்கு போகும்போது அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். இப்போ இந்த இடத்துல நான் அவன் வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் எடுத்துருவோம், அது நமக்கு தேவையில்லை. அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான், அது வந்து அவன் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓகே, அவன் டிவி பார்த்தான் அப்படிங்கிறது கிடையாது, டிவி பார்த்து கொண்டிருந்தான். ஓகே, அது மாதிரி வர்றது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போது ஹீ
இந்த இடத்துல வந்து வாஸ் வருமா வேர் வருமா? ஹீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹீ வாஸ் வாட்ச். பார்க்குறதுக்கு வந்து வாட்ச், அதாவது டிவி அப்படிங்கும்போது வாட்ச்ன்னு தான் சொல்லணும். ஓகே, சி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. டிவி பார்க்குறத வந்து வாட்ச்ன்னு தான் சொல்லணும். ஹீ வாஸ் வாட்ச், அப்போ வேர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி போடணுமா? ஹீ வாஸ் வாட்சிங் டிவி, அவ்வளோதான். சாரி, ஐக்கும் வந்து வாஸ் தான் வரும். ஐ, ஹீ, ஷீ, இட், இது 4 இதுக்கும் வந்து வாஸ் வரும், மற்றதுக்கெல்லாம் வேர் வரும். ஓகே, இப்போது நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படிங்கும்போது நான், ஐ வாஸ், தூங்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஸ்லீப். இப்போ வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணுமா? ஐ வாஸ் ஸ்லீப்பிங், நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஓகேவா? அடுத்தது, என் அம்மா சமைத்து கொண்டிருந்தார். இப்போது சமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடும். சமைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ மை மதர், வாஸ் வருமா வேர் வருமா? மை மதர் அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தான். ஓகே, இந்த இடத்துல மை மதருக்கு பதிலாக என்ன போடலாம்? ஷீ போடலாம். அப்போ இது என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, மை மதர் வாஸ் குக்கிங். மை மதர் வாஸ் குக்கிங். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு நாய் வந்து ஒரு குழந்தையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு டாக் வந்து ஒரு குழந்தையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அப்போ அது எப்படி வரும்? ஏ டாக், டாக்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். டாக் வாஸ் ரன்னிங், நோக்கி அப்படின்னா டுவார்ட்ஸ், ப்ரிபோசிஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா? டுவார்ட்ஸ் சைல்ட். ஒரு நாய் வந்து குழந்தையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு, நாங்கள் பீச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் நேற்று பீச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? நாங்கள்னா வி. இப்போ வி அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் கிடையாது, ஐ கிடையாது. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? இதுக்கு வந்து என்ன வரும்? வாஸ் ஆர் வேர் எது வரும்? வின்றதுக்கு வேர். வி வேர் கோயிங் டு பீச் எஸ்டர்டே. நாங்கள் நேற்று பீச்சுக்கு போய்கொண்டிருந்தோம். ஓகேவா? அடுத்து, நீ பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த. நீ பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது நான் வந்து இங்கே வேலை பார்க்கும்போது நீ பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்கிறது? யூக்கு என்ன வரும்? வேர் ஒர்க்கிங் in the bank. Okay, you were working in the bank. நெக்ஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ப்ரொனவுனா சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? தே அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து தே அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ தே அப்படின்றதுக்கு வந்து வாஸ் வருமா வேர் வருமா? வேர் தான் வரும். மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் தி பஸ். கரெக்டா? அவ்வளோதான், இந்த சென்டென்ஸ் போதும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட். நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வந்து ஹேவ் அல்லது ஹேஸ் போட்டிருப்போம். இங்கே வந்து ஹேட் வரும். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் இங்கே ஹேஸ் போட்டிருப்போம். இங்கே வந்து எல்லாத்துக்குமே ஹேட் தான் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட். வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். ஓகே, பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் தான் வேர்பு வரும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாமா? நான் ஆப்பிள் சாப்பிட்டிருந்தேன். அதாவது சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்றத விட சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்றது வேறு மீனிங். ஓகே, சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னா கண்டினியூஸாக பண்ணுறது. சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இதுக்கப்புறம் வருது அப்படின்றதுக்கு அர்த்தம். ஓகே, நான் ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தேன். அதாவது இப்போ வந்து இந்த சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னா,
நம்ம 2 சென்டென்ஸாக ஜாயின் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அப்போ தான் வந்து உங்களுக்கு இது தெளிவாக புரியும். நான் இப்போ வந்து பீச்சுக்கு போனேன் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸு. நான் பீச்சுக்கு போய் கொண்டிருந்தேன் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. நான் பீச்சுக்கு போயிருந்தேன் அப்படின்றது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போது நான் ஆப்பிள் சாப்பிட்டிருந்தேன், அதை எப்படி எழுதலாம்? சப்ஜெக்ட்டுக்கு ஐ, நான். ஐ ஹேட், verb past participle அப்படிங்கும்போது eaten, I had eaten an apple. ஓகேயா? நான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஊட்டிக்கு வந்திருந்தேன். ஊட்டியில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட பேசும்போது, கால் பண்ணி பேசும்போது சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் போன வெள்ளிக்கிழமை தான் வந்து ஊட்டிக்கு வந்திருந்தேன் ஒரு வேலை விஷயமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்கிற இடத்துல தான் வந்து நம்ம இந்த ஐ ஹேட் போடுறோம். ஓகே, ஐ ஹேட் கம். கம், கேம், கம். கம் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், கேம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், மறுபடியும் கம் அப்படின்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, இப்போ ஐ ஹேட் கம் டு ஊட்டி லாஸ்ட் ஃப்ரைடே. ஐ ஹேட் கம் டு ஊட்டி லாஸ்ட் ஃப்ரைடே. ஓகேயா? நெக்ஸ்ட்டு நீங்கள் சிங்கப்பூர் போயிருந்தீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த விஷயம் நடந்துச்சு. நீங்கள் சிங்கப்பூர் போயிருந்தீங்க, நீங்கள் சிங்கப்பூர் போயிருந்தீங்க, போய்கொண்டிருந்தீர்கள் கிடையாது, போயிருந்தீங்க. ஸோ யூ ஹேட், கோ, வெண்ட், கான் அப்படி தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ கான் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். யூ ஹேட் கான் டு சிங்கப்பூர். யூ ஹேட் கான் டு சிங்கப்பூர். ஓகே, அவர்கள் என்னோட எல்லா மேகசைன்ஸையும் படித்திருந்தார்கள். அவர்கள் என்னோட எல்லா மேகசைன்ஸையும் படித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம்? தே ஹேட் ரீட் ஆல் மை மேகசைன்ஸ். அவள் லண்டனில் இருந்தா. அவள் அந்த டைமில் லண்டனில் இருந்தா அப்படின்னு சொல்லணும். அப்போ அதை எப்படி சொல்லுவோம்? ஷீ ஹேட் பீன். இப்போ இந்த இடத்துல வந்து ஹேட் பீன் அப்படின்னா வந்து அது வந்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பீன் அப்படின்றது வந்து வேர்பாக வருது. ஒரு ஹேடுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு வேர்பாக வருது. அந்த வேர்போட பாஸ்ட் பி அப்படின்றது. ஓகே, பி அப்படின்றதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து பீன். ஷீ ஹேட் பீன் இன் லண்டன். ஓகேயா? இதுக்கப்புறம் எந்த வேர்பும் வரல பார்த்தீங்களா? ஏன்னா பீன் அப்படின்றதே வேர்பு தான். இப்போ நாங்கள் ஹோமை ரீச் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் நாங்கள் ஹோமை ரீச் பண்ணியிருந்தோம். ஓகே, அதாவது மழை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஹோமை ரீச் பண்ணியிருந்தோம். ஓகே, அந்த மாதிரி வர சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? நாங்கள், வி ஹேட் ரீச்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ரீச்டு ஹோம் before it began to rain. Okay, we had reached home before it began to rain. இதுக்கப்புறம் வர சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை விட்டுருங்க. we had reached home, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போதும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேட் பீன், ப்ளஸ் வேர்பு. கண்டினியூஸ் அப்படின்னு வந்தாலே ஐஎன்ஜி சேர்த்துக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ இதான் இதோட ஃபார்மேட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும்? சிம்பிள் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து. இப்போ நான் வந்து டெய்லி வாக்கிங் போகிறேன், ஒன் இயராக டெய்லி வாக்கிங் போகிறேன் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே,
இதே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நான் போய்கொண்டிருந்தேன், ஒரு வருஷமாக நான் டெய்லி வாக்கிங் போய்கொண்டிருந்தேன், ஆனால் இப்போ போக முடியலை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் கடந்த காலத்தில் இந்த விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பண்ணலை. ஓகே, அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ விட்டுட்டேன். ஐ had been eating non-veg last year. Sorry, I had been eating non-veg till last year. Last year வரை நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். we had been working in a private company. அவர்கள் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் கண்டினியூஸ் டென்ஸில் வரணும். இதே வந்து அது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வீடுலாம் வந்து ஒரே நாளில் செஞ்சு கட்டி முடிக்க முடியாது. ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகே, ஒரு 6 மாதமாக கட்டியிருக்கலாம், ஒரு 3 மாதமாக கட்டியிருக்கலாம். ஸோ அவர்கள் ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள் அப்படின்றதுக்கு தே had been building a house for past 6 months அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 6 மாதமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனால் இதில் வந்து எல்லாத்துக்குமே ஹேட் பீன் தான் வரும். ஹேஸ், ஹேட், தேர்ட் பர்சன் சிங்குலர் கொண்டு அப்படிலாம் கிடையாது. அவன் இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு காலத்தில் இங்கிலீஷ் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தான்ப்பா, இப்போ விட்டுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. he had been teaching English இன்னொன்று, ஒரு வீடு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? The house had been burning. For ஒரு 6 hours போட்டுக்கலாம். For 6 hours. ஓகே, இவ்வளோதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிம்பிளாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் டெய்லி வொக்காபுலரி வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. அதையும் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார்